மிஷின் இருக்கு. இது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா குல்ட்டிங் மிஷின். எல்லாமே இங்கே ஓன் ப்ரொடக்ஷன் பண்றதுனால குல்ட்டிங் நம்மள தான் பண்றோம். இந்த மாதிரி ஃபேப்ரிக் 3 லேயர் ஃபோம் வச்சு எல்லாமே இங்கே ஸ்டிச்சஸ் பண்ணி இந்த குல்ட்டிங் பண்றோம். எல்லாமே நம்ம இங்கே தான் நடக்கும். அந்த மிஷின் தான் இது பாருங்க. இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் பாக்கெட் ஸ்பிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோம். இதெல்லாம் வந்து சூப்பர் சாஃப்ட். அந்த பின்னாடி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ரீபாண்டு, அதெல்லாம் அந்த லேட்டெக்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மேட்ரஸ் யூஸ் பண்ணோம். இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மேட்ரஸ் யூஸ் பண்ணோம். இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க நியூ மேரிட் கப்பல்னா அவங்களுக்கு தனியாக டைப் ஆஃப் மேட்ரஸ் யூஸ் பண்ணோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பான மேட்ரஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான் வச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 1 பீஸ் 2 பீஸ் தான் பார்த்துருப்பீங்க. நம்மகிட்ட எப்பவுமே மாஸ் குவான்டிட்டியில் பல்காவே எப்பவுமே நம்ம கம்பெனியில் ஸ்டாக் வச்சிருப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்க முடியுது. இது எல்லாமே பார்த்து என்னன்னா ஒன் அண்ட் ஒன்லி லேட்டெக்ஸ் தாய்லாந்து மட்டும் தான் யூஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்மளோட ஷாப் நேம், லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபிளிஸ் மேட்ரஸ். எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் நீலமுள்ள லொக்கேட் ஆயிருக்கு. எப்படியாச்சும் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா நீங்க கூகுள் மேப் செக் பண்ணாலும் வந்துடும். இல்லைன்னா சித்ரா ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடியே ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம லொகேஷன் இருக்கு. கரெக்டா? ஓகே. நம்ம என்ன சார் பண்ணிட்டு இருக்கோங்க? நம்ம பாத்தீங்கன்னா மேட்ரஸ்ல இலவ தவிர மற்ற எல்லா டைப்பான மேட்ரஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோம் மேட்ரஸ், ஸ்ப்ரிங் மேட்ரஸ், ஆர்த்தோபெடிக் மாடல், லேட்டெக்ஸ் எல்லா டைப்பான மேட்ரஸும் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 2500 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் மேட்ரஸ் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே கண்ணு முன்னாடி குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்க. இப்போ நம்ம டீடைலா பாத்துலாங்களா? பாத்துலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான் வச்சிருக்கோம். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 1 பீஸ் 2 பீஸ் தான் பார்த்திருப்பீங்க. நம்ம எப்பவுமே மாஸ் குவான்டிட்டியில பல்காவே எப்பவுமே நம்ம கம்பெனில ஸ்டாக் வச்சிருப்போம். அதனால தான் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க முடியுது. இது எல்லாமே பார்த்து என்னன்னா ஒன் அண்ட் ஒன்லி லேட்டெக்ஸ் தாய்லாந்து மட்டும் தான் யூஸ் பண்றோம். மத்தபடி நீங்க கேரளாவோ ஸ்ரீலங்கா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது எல்லாமே லேட்டெக்ஸ் மட்டும் தான். ஒன் அண்ட் ஒன்லி தாய்லாந்து லேட்டெக்ஸ் மட்டும் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா சேம் தாய்லாந்து மட்டும் தான் நம்ம கம்பெனில மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க நம்ம யூடியூப்ல போயிட்டு ஆர்த்தோபிளிஸ் மேட்ரஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸா வீடியோஸ் இருக்கும். எல்லாத்துலயுமே செக் பண்ணினால தாய்லாந்து மட்டும் தான் யூஸ் பண்றோம். குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். நீங்க கூகுளையும் செக் பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனியை பத்தி. எப்படி நான் ஆக்சுவலா வந்து தாய்லாந்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது நிறைய மார்க்கெட்ல இருக்கு. நம்மளுக்கு எப்படி ஸ்பெஷலா என்ன இது? நாங்க எல்லாம் இம்போர்ட் பண்றது ஒன்லி தாய்லாந்து மட்டும் தான் இம்போர்ட் பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது சீலோடவே இருக்கும். மேட் இன் தாய்லாந்து சீலோடவே இருக்கும் எல்லாமே. அதனால தான் தாய்லாந்து லேட்டெக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி பெஸ்டா கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் இறக்குறோம். மத்தபடி இந்த செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எதுவுமே இறக்குறது அதெல்லாம் இருக்குங்களா? எல்லாம் மார்க்கெட்ல இருக்கு. நம்ம இறக்குறது எப்பவுமே மாஸ் குவான்டிட்டில எப்பவுமே நம்ம ஒரு கண்டெய்னர் தான் ஃபுல்லா வந்து எப்ப வந்தாலுமே ஒரு 50 to 100 பீசஸ் எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்போம். ஓகேண்ணா. என்னன்னா ஃபுல் ஸ்டாக்கா இருக்கு ஃபுல்லா? ஆமா. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் பாக்கெட் ஸ்பிரிங், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரோல், ஃபேப்ரிக் எல்லாமே ஒன்னு ஸ்டாக் மட்டும் தான் கூட எப்பவுமே ரெடியா இருக்குமே தவிர மத்தபடி மேட்ரஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மேட்ரஸ் எடுத்துக்கங்க அந்த மேட்ரஸ் எடுத்துக்கங்க எப்பவுமே சொல்ல மாட்டோம். நீங்க வந்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் சைஸ் என்ன சைஸ் என்ன கலர் என்ன திக்னஸ் இன்ச்சஸ் எல்லாம் கஸ்டமைஸ் கேட்டுட்டு நம்ம எல்லாமே அதுக்கப்புறம் தான் ரெடியே பண்ணுவோம். நம்மளோட எப்பவுமே ஒன்லி ரா மெட்டீரியல் மட்டும் தான் கம்பெனில இருக்கும். மேட்ரஸா எதுவுமே இருக்காது. ஆர்டர் கொடுத்தா ஒன்லி ஆர்டர் பேசஸ் மட்டும் தான். நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அந்த மேட்ரஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். இல்லைன்னா உங்களுக்கு நீங்க எங்கேயாச்சும் வெளியூர்ல இருக்கீங்க வர முடியாது அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரா மெட்டீரியலா இருக்குது. இதெல்லாம் ஃபோம், இதெல்லாம் வந்து பாக்கெட் ஸ்பிரிங். சொன்னீங்க ஆக்சுவலா வந்து ரெடியா இருக்காதுன்ட்டு. அது ஏன் நான் ஆக்சுவலா வந்து ரெடி பண்ண என்னன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பான மேட்ரஸ் வந்து யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மேட்ரஸ் யூஸ் பண்ணும். இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மேட்ரஸ் யூஸ் பண்ணும். இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க நியூ மேரிட் கப்பல்னா அவங்களுக்கு தனியாக டைப் ஆஃப் மேட்ரஸ் யூஸ் பண்ணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பான மேட்ரஸ் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மேட்ரஸ் இருக்கு. அதான் உங்களுக்கு உங்க பாடி தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி குஷனிங் அதிகமா வேணுமா, மீடியமா வேணுமா, பாடி பெயின் இருக்குங்களா, பேக் பெயின் இருக்கா, இது மாதிரி எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன மேட்ரஸ் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மேட்ரஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எத்தனை இன்ச் திக்னஸ் போடலாம், உங்க கட்டில் சைஸ் வந்து எவ்வளவு இருக்கு. இப்போ சில இடத்துல பார்த்தா கட்டில் ரொம்ப லோவா வச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒரு 10 இன்ச் வரைக்கும் போடலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும், அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் 8 இன்ச் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மேட்ரஸுமே கஸ்டமைஸ் பண்றதுனால உங்களுக்கு குவாலிட்டிஸ் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்க எல்லாமே வந்து கண்முறையே பார்த்துக்கலாம். நீங்க சப்போஸ் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க வெளியூர்ல இருக்கீங்க எங்க இருந்தாலும் ஓகே, நீங்க வந்தீங்கன்னா உங்க மேட்ரஸ் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல என்ன சைஸ்னாலும் சரி கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோம், இதெல்லாம் வந்து சூப்பர் சாஃப்ட், அந்த பின்னாடி இருக்கலாம் பாத்தீங்கன்னா ரீபாண்டு, அதெல்லாம் அந்த லேட்டெக்ஸ் ரோல். என்னன்னா இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க? எல்லாமே ஒன்னு ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும். எல்லாம் கஸ்டமர் வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு என்ன நீட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இப்போதைக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் எல்லாமே பாத்தீங்கன்னா 400 GSM தான் யூஸ் பண்றோம். எதுவுமே லோ குவாலிட்டி எல்லாம் யூஸ் பண்றதுல. இந்த பேம்போ கிரீன் ஃபேப்ரிக் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் பாருங்க 400 GSM ரொம்ப ஹெவியா தான் யூஸ் பண்றோம்.
இந்த நான் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த 3 லேயர் ஃபோம் போட்டு மிஷின் நம்மகிட்டே இருக்கு, கூல்டிங் மிஷின் நம்மகிட்டே இருக்கனாலதான் நம்ம இங்க எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க முடியும். சில இடத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது, வெளியே இருந்து வாங்கினா கொஞ்சம் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கிட்ட எல்லாமே ஸ்டாக் ஹெவியா வாங்குறதுனால நமக்கு பிரைஸ் வைஸ் கம்மியா இருக்கும்போது நம்ம கஸ்டமருக்கும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வைஸ் கம்மியாக கொடுக்க முடியும். அதுவும் இல்லாம நம்ம வாரண்டியோட கொடுக்கணும். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வாரண்டி தான் கொடுத்துருக்கோம். 2 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி எல்லாத்துக்குமே இருக்கு. இது என்ன மிஷின் பாத்தீங்கன்னா கூல்டிங் மிஷின். எல்லாமே இங்க ஓன் ப்ரொடக்ஷன் பண்றதுனால கூல்டிங் நம்மள தான் பண்றோம். இந்த மாதிரி ஃபேப்ரிக் 3 லேயர் ஃபோம் வச்சு எல்லாமே இங்க ஸ்டிச்சஸ் பண்ணி இந்த கூல்டிங் பண்றோம். எல்லாமே நம்ம இங்க தான் நடக்கும். அந்த மிஷின் தான் இது பாருங்க. இது வந்து பேம்பா ஃபேப்ரிக். இதெல்லாம் கூல்டிங் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு கூல்டிங் பண்ணி வருது. அதுக்காக இந்த பர்பஸ் இந்த மிஷினோட பேட்டர்ன் வரும் இல்லீங்களா? ஆமா, இந்த பேட்டர்ன் எல்லாம் கூல்டிங். இதுக்கு பேர் கூல்ட்னு சொல்லுவாங்க. மெத்தைக்கு மேல போற ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி கூல்ட்டு போட்டு போடும்போது தான் பாத்தீங்கன்னா லைஃப் வரும். இப்போ ஒரு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம்னா இந்த மேட்டர் இந்த ஃபேப்ரிக் வந்து சுருங்காம இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல கொஞ்சம் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கூல்டிங் போட்டோம்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து இழுத்து பிடிச்சிக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து நல்ல லைஃப் வரும். மேட்ரஸும் பாத்தீங்கன்னா மினிமம் 10 இயர்ஸ் to 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் வரும். அதுக்காக இந்த கூல்டிங்கே போடுறோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கலே பெரிய பெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எப்படிங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சைஸுமே பண்ணி கொடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2க்கு 2ல இருந்து ஏதோ ஒரு 10க்கு 10, 7க்கு 7, 8க்கு 8 இது மாதிரி என்ன சைஸ்னாலும் பண்ணலாம். இப்போ வாங்க ஒரு பீஸ் ஒன்று ரெடியா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7க்கு 7 அடி. எவ்வளவு பெரிய பெட்னு பாருங்க. இவ்வளவு பெரிய பெட். 7க்கு 7 பெட். ஒரு 4 பேர் 5 பேர் தாராளமா படுத்துங்கிற மாதிரி பெட் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இதுவே எந்த கஸ்டமைஸ் சைஸ்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு. இதுக்கும் பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருவோம். இது எவ்வளவு இன்ச்சஸ்னா? இது பாத்தீங்கன்னா 8 இன்ச் திக்னஸ். 8 இன்ச்சஸ் திக்னஸ். ஆமா, 8 இன்ச் திக்னஸ். இதுல நீங்க 4 இன்ச் 6 இன்ச் என்ன இன்ச்சஸ் வேணாலும் மாத்திக்கலாம். இது ஆர்டர் வந்திருக்குங்களா? ஆமா, இது வந்து ஆர்டர். அதனால ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு டெலிவரி கொடுத்துருவோம். அப்ப எனக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் ஃபோம் போட்டு பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். 10 இன்ச் பண்ணிக்கலாம், 12 இன்ச் பண்ணிக்கலாம். அது கஸ்டமரோட நீரை பொறுத்து உங்களுக்கு என்ன சைஸ் என்ன இன்ச்சஸ்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது என்னன்னா ஆக்சுவலா வந்து லேட்டெக்ஸ். இது பாத்தீங்கன்னா 8 இன்ச்சுமே லேட்டெக்ஸ் போட்டிருக்கோம். ஃபுல் லேட்டெக்ஸ். 8 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டு இவ்வளவு பெரிய பெட் 8க்கு 8 இவ்வளவு பெரிய சைஸ் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் நீங்க 10க்கு 10 ரெடி பண்ணி கொடுத்துருவோம். என்ன சைஸ் கஸ்டமைஸ்னாலும் நம்ம உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 2 to 3 days டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த கஸ்டமைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பண்றது வந்து இப்போ ஒரு எவ்வளவு நாள் ஆகும்? ஜி, இது நேர்ல வந்தீங்கன்னா ப்ராடக்ட் ரெடியா இருந்துச்சுன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உடனே ரெடி 2 hours ஆகும். இது கஸ்டமைஸ் பெட்னா மட்டும் ஒரு 1 hour சேர்த்து பிடிக்கும். நார்மல் பெட்னா 1 hour ஆகும். இந்த கஸ்டமைஸ் சைஸுங்கும் போது மட்டும் 1 hour எக்ஸ்ட்ரா பிடிக்கும். 2 hours ஆகும். நீங்க சைஸ் மட்டும் கரெக்டா எடுத்து வந்துட்டீங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸ்ப்ரிங்கை தவிர மற்ற எல்லா மேட்ரஸுமே 2 hours ரெடி பண்ணி கொடுத்தலாம். பார்த்துருப்பீங்க, ரா மெட்டலா பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம லேட்டெக்ஸ் வச்சு காம்பினேஷன்ஸ் வச்சு பண்ண போறோம். இப்போ என்ன மாடல் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங் வித் லேட்டெக்ஸ். ஓகேங்களா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிறைய பேர் போய் தூங்கி இருப்பாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. போய் உட்காந்தானே உள்ள குமுக்கு உள்ள போவோம். அந்த மாதிரி மேட்ரஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது கீழே பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங். பாக்கெட் ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா தனித்தனியா இண்டிவிஜுவலா பாக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஆள் இங்க உட்கார்ந்தோம்னா இன்னொரு ஆளுக்கு சுத்தமா டிஸ்டர்பன்ஸே இருக்காது. 0% டிஸ்டர்பன்ஸ். அதான் உங்களுக்கு பாக்கெட் ஸ்ப்ரிங். இது கீழே பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 இன்ச் கிட்ட வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 இன்ச் லேட்டெக்ஸ். 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டு மொத்தம் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா 10 இன்ச் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா லக்ஸரி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். உங்களுக்கு குஷனிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். சுத்தமா ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது. இது யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா தாரான் லேட்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, இது மேட் இன் தாரான் சீரோடவே இருக்கும் எல்லாமே. அது மேல யூஸ் பண்ணிக்கிற லேட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 7 ஜோன் தான் யூஸ் பண்றோம். மோனோ ஜோன், சிங்கிள் ஜோன் அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே 7 ஜோன் தான் யூஸ் பண்றோம். எதுக்கு இந்த 7 ஜோன் பாத்தீங்கன்னா நம்ம பாடி தகுந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஆயிக்கும். ஓகே, அதுக்காக இந்த 7 ஜோன் லேட்டெக்ஸ். இந்த பில்லோவும் கொடுத்துருவோம். பில்லோவும் பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ்ல தான் வரும். நார்மல் பில்லோ அது மாதிரி எதுவும் கொடுக்கறதுல இந்த பில்லோவும் பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பில்லோ தான். இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா குஷனிங் வைஸ் சூப்பரா இருக்கும். இது சீக்கிரமா அமிங்கெல்லாம் போகாது. இதுக்குமே நீங்க ஒரு வாரண்டி ஒரு 5 to 7 இயர்ஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 10 இன்ச் குயின் சைஸ் 27,000 கொடுத்துருக்கோம். மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ் 27,000 கொடுத்துருக்கோம். கிங் சைஸ் பாத்தீங்கன்னா 30,000 கொடுத்துருக்கோம். இதே பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் வச்சிருக்கோம். நீங்க வேணா வீடியோ செக் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங் வித் லேட்டெக்ஸ் பார்த்தோம். அது வந்து குஷனிங் வைஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் எனக்கு குஷனிங் அவ்வளவு குஷனிங் வேணாப்பா, மீடியமா வேணும், கொஞ்சம் ஹார்டா வேணும், பேக் பெயின் இஷ்யூஸ், இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோபெடிக் மாடல் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆர்த்தோன்னு பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நல்லா ஹெவி டென்சிட்டி பாருங்க. இதை பிடிச்சி அமுக்கி பாருங்க. இவ்வளவுதான் அமுக்கும், அமுக்கவே முடியாது. இந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா போடுவாங்க. நம்மளாம் முடியாது. இதுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம். பாருங்க, இவ்வளவுதான் அமுக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு டென்சிட்டி ஹெவியா போட்டு அதுக்கு மேல 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் போட்டு அதுக்கு மேல 2 இன்ச் லேட்டெக்ஸ், தாரான் லேட்டெக்ஸ். இது போட்டு மொத்தம் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா 8 இன்ச் ஃபினிஷிங் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கு உங்களுக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் ஓல்டேஜ், ரொம்ப வயசாகலாம் இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப படுத்துறதுக்கே சிரமமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி மேட்ரஸ் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா 2 பில்லோவும் கொடுத்துருவோம், பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருவோம், ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். இதுக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டி கொடுக்கும். என்ன 10 வருஷங்களா? 10 வருஷம் குழி விழுவாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. வந்துச்சுன்னா மாத்தி கொடுத்துடலாம், ப்ராப்ளமே இருக்காது. மேல ஃபேப்ரிக் மட்டும் பத்திரம் சரி. இதெல்லாம் இதுவும் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 27,000 ரூபாய்க்கும், கிங் சைஸ் பாத்தீங்கன்னா 30,000 கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே பிரைஸ் தான் வச்சிருக்கோம். குவாலிட்டிஸ் பெஸ்ட்டாவே இருக்கும். மேல போற ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 கலர்ஸ் இருக்கு.
இங்க பேம்போ இருக்கு, ஆலுவேரா இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு. உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல கஸ்டமைஸ் பண்ணி எதனா ரெடி பண்ணிக்கலாம். இது 8 இன்ச் இருக்கு, இல்ல எனக்கு 8 இன்ச் வேணாம்ப்பா 6 இன்ச் கொடுங்கனாலும் 6 இன்ச் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி பக்காவா குவாலிட்டியா வீட்டுக்கு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹார்டா வேணாம், ரொம்ப சாஃப்டா வேணாம், மீடியம் லெவல். இப்போ வந்து ரொம்ப ஹார்டு ரொம்ப சாஃப்ட், அதுக்கு நடுப்புற மீடியம் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் ஃபோம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா கீழே 4 இன்ச் ஹெச்ஆர் ஃபோம் போட்டுக்கலாம். ஓகே, 4 இன்ச் ஹெச்ஆர் ஃபோம் போட்டு இந்த குஷனிங் வைஸ் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோம்ங்கிறதுனால உங்களுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் அமுங்கி போய் நினைச்சிடாதீங்க. இதுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன். 10 வருஷத்துக்கு அமுங்கவே அமுங்காது. இன்கேஸ் அமுங்கிருச்சு, குழி விழுந்துருச்சு அப்படின்னா மாத்தி கொடுத்துலாம். ஈஸியா மாத்தி கொடுத்துலாம், ப்ராப்ளமே வராது. எல்லாமே வாரண்டி கார்டு தான் கொடுப்போம். இது பாருங்க, மேல 2 இன்ச் லேட்டக்ஸ் போட்டிருக்கோம், மொத்தம் 6 இன்ச் திக்னஸ். இதெல்லாம் குயின் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரும். 6 இன்ச் மாடல். ஓகேங்களா, 6 இன்ச் குயின் சைஸ் 25,000 வரும். கிங் சைஸ் எடுத்தா 27,000 வரும். இதுக்கு 2 லேட்டக்ஸ் பில்லோ, பெட் ஸ்ப்ரெட், 10 இயர்ஸ் வாரண்டி, ஆல் ஓவர் டெலிவரி, ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா, இவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் ரா மெட்டல்ஸா பார்த்துட்டு இருப்போம். இது எப்படி ஃபினிஷ் பண்ணி மேட்ரஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி வந்துடும். இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 8 இன்ச் ஃபினிஷிங். இப்போ பார்த்தா ஆர்த்தோபெடிக் மாடல் தான் இந்த மாடல். ஓகேங்களா, இது கீழே 4 இன்ச் ஆர்த்தோ, 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட், 2 இன்ச் லேட்டக்ஸ், 8 இன்ச் இந்த மாதிரி ஹீரோ டாப் மாடல் ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஃபினிஷிங் பண்ணி நம்ம மாதிரி பிராண்டிங்லாம் வச்சு, இங்க நம்ம பிராண்ட் நேம் இருக்கும் இங்கே சைட்ல, இந்த பக்கம் கப்பெல்லாம் வச்சு உங்களுக்கு எல்லாமே. இது கூட பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு உள்ள இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வாரண்டி கார்டு வச்சுருவோம். வாரண்டி, ஆமா, இந்த மாதிரி வாரண்டி கார்டு எல்லா மேட்ரஸ்லயும் வாரண்டி கார்டு இருக்கும். எத்தனை வருஷம் வாரண்டி, என்ன ஏது, நீங்க மேட்ரஸ் பார்த்து எல்லாமே டீடைல்ஸ் பக்காவா இருக்கும். எல்லாமே இது பண்ணி கொடுத்துருவோம். எல்லாத்துக்குமே வாரண்டியோட கொடுத்துருவோம். 2 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கு. இன்கேஸ் 99% எந்த ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங்ல டிஃபெக்ட் இருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவோம். ஓகேண்ணா, இப்போ இதெல்லாம் வந்து ஆர்டர் பீஸுங்களாங்கண்ணா? ஆமா, ஒன்லி ஆர்டர் பேசஸ் மட்டும் தான் ரெடி பண்ணுவோம். எல்லாமே வந்து உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க கலர், உங்க கஸ்டமைஸ் சைஸ் என்ன சைஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல் எடுத்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காம்பினேஷன் வித் லேட்டக்ஸ் பார்த்துருந்தோம். ஃபோம் வித் லேட்டக்ஸ், பாக்கெட் ஸ்ப்ரிங் வித் லேட்டக்ஸ், ஆர்த்தோ வித் லேட்டக்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒன் லேட்டக்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 2 இன்ச் லேட்டக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். மேல 2 இன்ச் லேட்டக்ஸ், இது மட்டும் தனியா கூட யூஸ் பண்ணலாம், டாப்பரா கூட யூஸ் பண்ணலாம். அதான் நான் பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 இன்ச் லேட்டக்ஸ். இப்போ 4 இன்ச் ஒரே லேட்டக்ஸ், எதுவும் தாய்லாந்து லேட்டக்ஸ் தான், எல்லாமே 7 ஜோன் தான். இந்த மாதிரி 4 இன்ச் ஒரே பாரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா, இது மட்டும் வாங்கி போட்டினாலும் மினிமம் 10 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ எனக்கு வேணாம், வேற எதுவும் வேணாம், ஒன் லேட்டக்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னா இது வாங்கி போட்டுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிங் சைஸே பாத்தீங்கன்னா 30,000 தான் வரும். இதுக்கு 2 பில்லோ, பெட் ஸ்ப்ரெட், 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துடலாம். இது உங்களுக்கு நல்லா குஷனிங் வைஸ் நல்லா இருக்கும், கம்ஃபர்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். ஈட்டிங் சிஸ்டம் சுத்தமா இருக்காது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. 99% எனி கம்ப்ளைண்ட் வராது. இன்கேஸ் வந்தா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துலாம். இது இல்லைன்னா இதுக்கு 4 இன்ச் வேணாம், அப்ப கொஞ்சம் பெருசா இருக்கிற லக்ஸரியான மேட்ரஸ் பாத்தீங்கன்னா 6 இன்ச் லேட்டக்ஸ். பாருங்க, 6 இன்ச் ஒரே பார். ஒரே பார்னா எப்படி? ஒரே பார்னா ஒரே சீட்டு தான். 6 இன்ச்சுமே ஒரே லேட்டக்ஸ் சீட்டு தான் இருக்கும். மற்றபடி கட்டிங், ஜாயிண்ட் பீஸ் எதுவுமே இருக்காது. ஒரே பார் தான். இதுவும் 7 ஜோன் லேட்டக்ஸ் தான், இதுவும் தாய்லாந்து லேட்டக்ஸ் தான். எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கும், கிங் சைஸ் பாத்தீங்கன்னா 50,000 கொடுத்துருக்கோம். இதுக்கு மினிமம் 10 இயர்ஸ் வாரண்டி, 10 வருஷத்துக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேட்டக்ஸோட நம்ம பார்த்தோம். ஆமா ப்ரோ, எனக்கு இந்த பட்ஜெட்ல வேண்டாம், எனக்கு ஒரு பெட் ஒரு மீடியம் ரேஞ்சில் இருந்தா போதும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2,500 சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து 2 இன்ச் நார்மல் ஃபோம் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க நம்ம லேட்டக்ஸ் இல்லாம ஒரு மேட்ரஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ். ஓகேங்களா, ஸ்ப்ரிங்லேயே பாத்தீங்கன்னா 2 ஸ்ப்ரிங் இருக்கு, பால் ஸ்ப்ரிங் இருக்கு, பாக்கெட் ஸ்ப்ரிங் இருக்கு. இப்போ இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் இப்போ ஒரு 8 இன்ச் மாடல் ஒரு குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா 12,500 கொடுத்துருவோம். 12,500 தான் வரும். 8 இன்ச் திக்னஸ் வந்துடும். இதுல 10 இன்ச் திக்னஸ் வேணும் அப்படின்னா குயின் சைஸ் ஒரு 15,000 வரும். 15,000 2 பில்லோ, அதுக்கு 2 பில்லோ, பெட் ஸ்ப்ரெட், 7 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம். ஏன்னா லேட்டக்ஸ் மட்டும் வராது உங்களுக்கு. லேட்டக்ஸ் எல்லாம் 10 இன்ச் திக்னஸ்ல வந்துடும். ஃபோம் வச்சு இங்க வந்து ஃபோம் போட்டுருவீங்க. ஆமா, இந்த லேட்டக்ஸ் போல ஃபோம் வந்து 2 இன்ச் ஃபோம் வந்துடும். அதுவும் குஷனிங் நல்லாவே இருக்கும். 5 ஸ்டார்ல யூஸ் பண்ற மாதிரி சேம் ஃபீலிங் கிடைக்கும். ஓகேங்களா, அது 10 இன்ச் வந்துடும். 15,000 கொடுத்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்த்தோபெடிக் மாடல். ஆர்த்தோபெடிக் மாடல் எனக்கு லேட்டக்ஸ் இல்லாம கொடுங்கப்பா, கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 இன்ச் மாடல். இந்த 6 இன்ச் மாடல் 8 இன்ச் மாடல் பண்ணிக்கலாம் நீங்க. இதுல உங்களுக்கு 8 இன்ச் 10 இன்ச் எதனா ரெடி பண்ணிக்கலாம். அதே சேம் தான், அதே ஆர்த்தோ பேஸ் வந்து சேம் தான். ஆமா, பேஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். லேட்டக்ஸ் மட்டும் கட் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த மேல வந்து 4 இன்ச் ஆர்த்தோ, கீழ வந்து 4 இன்ச் ஆர்த்தோ, அதுக்கு மேல 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் போட்டு 6 இன்ச் பாத்தீங்கன்னா எல்லாம் குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 16,000 வரும். ஓகே, இதுக்கு சேம் 10 இயர்ஸ் வாரண்டி. ஓகேண்ணா, இப்போ இந்த ஃபோம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் இன்ச்சஸ் வேணும், ஜாஸ்தி வேணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை இன்ச்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 4 இன்ச் மட்டும் போதும், 4 இன்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 8 இன்ச் 10 இன்ச் வேணும், 10 இன்ச் ரெடி பண்ணிக்கலாம். கஸ்டமரோட நீட பொறுத்து உங்களுக்கு இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த நார்மல் ஃபோம் மேட்ரஸ், இந்த மேட்ரஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா ஒரு 10,000 ஸ்டார்ட் ஆகும். 10,000 ஃபோம் மேட்ரஸ். ஆமா, ஃபோம் மேட்ரஸ். இது வந்து ஹெச்ஆர் ஃபோம், நார்மல் ஃபோம் மேட்ரஸ் இல்ல. நார்மல் ஃபோம் மேட்ரஸ் வந்து சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து ஹெச்ஆர் ஃபோம். இதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி. 10 வருஷத்துக்கு குழியே விழுவாது உங்களுக்கு. இது நார்மலா பாத்தீங்கன்னா 4 இன்ச் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 8,000 அந்த ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் குயின் சைஸே பாத்தீங்கன்னா ஒரு
12,000 தான் வரும். 4 இன்ச்சு உங்களுக்கு 12,000 தான் வரும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா நார்மல் ஃபோம் மேட்ரஸ், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு மாடல் சிங்கிள் கார்ட் பாத்தீங்கன்னா 2,500 வரும். இது 4 இன்ச்சு திக்னஸ் ஃபோம். ஓகேங்களா, இது 4 இன்ச்சு திக்னஸ் இருக்கு ஃபோம். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துரும். 2 வருஷத்துக்கு குழி விழுவாது, அமுங்கி போகாது. இதெல்லாம் சிங்கிள் கார்ட் பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய்க்கும், டபுள் கார்ட் பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கும், குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய்க்கும், கிங் சைஸ் பாத்தீங்கன்னா 7,000 கொடுத்துருக்கோம். இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா நானும் ஜேசம் ஃபேப்ரிக் தான் போடுறோம். இதுக்கு நீங்க என்ன கலர் கஸ்டமைஸ் கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துலாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா சிங்கிள் கார்டுக்கு ஒரு பில்லோவும், டபுள் காட்டு குயின் கிங் எல்லாத்துக்குமே 2 பில்லோவும், இதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துரும். ஓகே, நான் இதுலயே பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ்னா எவ்வளவு வருது? நான் பேசிக் இது லேட்டெக்ஸ் எவ்வளவு? 4 இன்ச் லேட்டெக்ஸ் மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16,000 வரும். 16,000 வரும். இதே சிங்கிள் காட்டு 4 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெரிய கஸ்டமைஸ் சைஸ் பார்த்தோம் முதல்ல. இப்ப பாருங்க அதுல சின்னது பாருங்க, இந்த சைஸ் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது அழகா இருக்கு. ஆமா, இது அழகா ஒரு முன்னாடி வச்சிருக்காங்க, முன்னாடி ஒரு ஸ்டூல் மாதிரி ஏதோ ரெடி பண்ணிருக்காங்க கஸ்டமைஸ் சைஸ்ல. இந்த சைஸ் கேட்டிருக்காங்க கஸ்டமர், அதனால உங்களுக்கு இது 4 இன்ச் திக்னஸ்ல இந்த சைஸ் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இதே மாதிரி என்ன சைஸ் கேட்டாலும் உங்களுக்கு பினிஷிங் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துரும். நல்லா பினிஷிங் சூப்பரா. ஆமா, இதே மாதிரி வந்துடும். இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போற மெட்டீரியல் பொறுத்து 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துரும். என்ன மெட்டீரியல் போறோமோ அது அந்த மாதிரி வாரண்டி கொடுத்துரும். இதுக்கும் பாத்தீங்கன்னா முன்ன பின்ன உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும், சைஸ் இன்ச்சஸ் பொறுத்து ரேட் டிஃபர் ஆகும்.